அப்படி கொடுத்தீங்களா? அதே அதே கேள்வியை ஒரு பொய்கை அண்ணன் மனைவியை வச்சுக்கிட்டாரு, எங்களை சித்திரவதை பண்ணுறாரு, சேர்ந்து வாழுங்கன்னு ஒரு ஊர்காரங்க சொன்னதை கட்ட பஞ்சாயம் பேசினா அவன் என்னை விடிய விடிய உளுந்து கும்பிட வச்சான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கேஸ். அதை உங்க பையன் செஞ்சார்ல, விழுந்து கும்பிட்டார்ல உங்க பையன் 15 வயசுல. நான் எத்தனை அந்த அந்த ஊரில் பிறந்து எனக்கு 77 வயசாச்சு. நான் எத்தனை தடவை உளுந்து கும்பிட்டு அந்த ஊரை என்ன எதுக்கு அந்த நிலைமை வரணும்னு நான் அந்த கேட்கிறேன். நிலைமை இருந்தாதான் எதுக்கு அந்த நிலைமை நீங்க கொண்டு அந்த வந்தீங்க நிலைமை வாழ்க்கையில? இருந்தாதான் ஊர் அவங்க வருவேன் தான். என் புள்ள போயிடுச்சு, என் புள்ள பாய் கூட போயிடுச்சு, ஓடி படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை. அந்த ஊர் இல்லாமல் அந்த பிள்ளைய மீட்ட முடிஞ்சதா? அது நீங்க பேசலாம், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அவாந்திரமான ஊரு சேர்ந்து வாழறது முக்கியம் இல்லைங்க. முதல்ல குடும்பம் சேர்ந்து வாழணும். பல குடும்பங்கள் சேர்ந்து வாழ்ந்தாதான் ஒரு கிராமம் சேர்ந்து வாழும். கிராமம் சேர்ந்து வாழ்ந்தாதான் ஒரு நாடு சேர்ந்து வாழும். அப்படி நம்ம ஆனா முதல்ல நீங்க சொல்ற தத்துவம் முதல்ல நீங்க உங்க வீட்டுல பயன்படுத்தணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாதான். வீட்டுல கட்டுப்பாடு ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு தேவைதான். ஆனா அதனால நம்ம மனைவிய செப்பரேட்டா வச்சு பசங்க கூட பேச மாட்டேன் 15 வருஷங்க. 15 வருஷம்னு சொல்றது என்னங்க? 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷம் பசங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, மனைவி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த வச்சு எனக்கு யாருமே வேணாம்னு சொல்லி வாழுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஏங்கறதே நம்ம குடும்பத்துக்காக தான், நம்ம வாழறதே நம்ம குடும்பத்துக்காக தான். பல பிரச்சனைகள் வரும், ஆனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாமளே உட்காந்து சேர்ந்து உட்காந்து பேசினா அதுக்கு ஒரு முடிவு இருக்குங்க. இது நான் உங்கள்கிட்ட சொல்லி நீங்க தெரிய வேணாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடம். இப்போ ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில வருதுன்னா எங்க அப்பா சொல்லி கொடுத்த சில தத்துவங்களை வச்சுதான் நான் என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா எங்க அப்பாக்கே அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் யார்கிட்ட போவேன் சொல்லுங்க? எல்லாம் இப்போ உங்க ஆசை என்ன? உங்க பசங்க சந்தோஷமா அவங்க ஃபேமிலியில வாழணும், இதுதான் உங்க ஆசை. கரெக்டா? கரெக்டு. சோ அவங்களுக்கு ஆசை கரெக்டுனா நம்ம ஒரு ஊரை அவன் ஒற்றுமையா வாழுன்னு சொன்னதுக்காக அவனை நீ சிறையில் போட்டது அது எவ்வளவு கோடி? யாரு சிறையில போட்டாங்க? ஊர்காரங்களை.